தமிழக அரசியலின் ஆழமான ரகசியங்கள், மேலோட்டமாக தெரியும் அரசியலுக்கு பின்னால் இருக்கும் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன? இன்று நாம் விரிவாக அலசப் போகிறோம். சென்னையின் புனித ஜார்ஜ் கோட்டை அதிகாரத்தின் மையம். இங்கு எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் கோடிக்கணக்கான மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கிறது. திராவிட இயக்கத்தின் வேர்களில் இருந்து முளைத்த இன்றைய அரசியல் அதன் லட்சியங்களில் இருந்து விலகிச் செல்கிறதா? கடந்த காலத்தின் நிழல் இன்றும் தொடர்கிறது. கூட்டணி மாற்றங்கள் என்பது ஒரு சதுரங்க ஆட்டம் போன்றது. நேற்று எதிரியாக இருந்தவர்கள் இன்று நண்பர்களாக மாறுவது அதிகாரத்திற்காக மட்டுமே. திரைக்கு பின்னால் நடக்கும் ரகசிய ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் பொதுமக்களின் பார்வைக்கு வருவதில்லை. இது ஒரு மர்மமான நிழல். உலக அரசியல். தேர்தல் நேரங்களில் வாக்குறுதிகள் மழையாக பொழிகின்றன. ஆனால் வெற்றிக்கு பிறகு அவை காகித கப்பல்களாக நீரில் கரைந்து விடுகின்றன. ஒரு தேர்தலை சந்திக்க எத்தனை ஆயிரம் கோடிகள் தேவைப்படுகின்றன? இந்த அசுரத்தனமான பணம் எங்கிருந்து வருகிறது? இதன் பின்னணி என்ன? பணபலம் என்பது ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கிறது. ஏழை வேட்பாளர்களுக்கு இங்கே இடம் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஊழல் வழக்குகளும் நீதிமன்ற விசாரணைகளும் அரசியல்வாதிகளின் தூக்கத்தை கலைக்கின்றன. சட்டம் தன் கடமையை செய்கிறதா அல்லது முடக்கப்படுகிறதா? நீதிமன்ற தீர்ப்புகள் பல நேரங்களில் அரசியலின் திசையையே மாற்றியமைத்துள்ளன. வரலாற்றில் இதற்கு பல உதாரணங்கள் உண்டு. வாரிசு அரசியல். இது தமிழகத்தின் சாபமா? திறமையுள்ள இளைஞர்களுக்கு கட்சிகளில் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதா? அடுத்த வாரிசுகளை உருவாக்கவே கட்சிகள் முன்னுரிமை அளிக்கின்றன. இது ஒரு புதிய வகை ராஜராஜ சோழர் காலத்து முடியாட்சியா? சாதி என்பது தேர்தலை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக இன்றும் நீடிக்கிறது. சாதி அரசியல் என்பது சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா? வாக்கு வங்கி அரசியலுக்காக சாதி உணர்வுகள் தூண்டிவிடப்படுகின்றன. இது சமூக ஒற்றுமையை எப்படி சீர்குலைக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். திரைத்துறையும் அரசியலும் தமிழகத்தில் பிரிக்க முடியாதவை. வெள்ளித்திரை நாயகர்கள் நிஜ வாழ்க்கையிலும் நாயகர்களாக மாற முடிகிறதா? ரசிகர் மன்றங்கள் வாக்கு வங்கிகளாக மாறுவது தமிழகத்தின் தனித்துவமான கலாச்சாரம். ஆனால் இது ஆக்கபூர்வமான மாற்றத்தை தருகிறதா? ஆன்மீகமும் அரசியலும் கலப்பது தமிழகத்தில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. மதச்சார்பற்ற கொள்கைக்கு இது அச்சுறுத்தலா? மக்களை மத ரீதியாக பிரிப்பது எளிது, ஆனால் அவர்களை இணைப்பது கடினம். அரசியல்வாதிகள் எதை தேர்வு செய்கிறார்கள்? தமிழ் மொழி உணர்வு என்பது ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் ஆயுதம். இதை மொழி காப்பிற்காக பயன்படுத்துகிறார்களா அல்லது சுயநலத்திற்கா? நமது மொழி நமது அடையாளம். ஆனால் அரசியலுக்காக மொழி உணர்வை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் பாரம்பரிய அரசியலின் மீது அதிருப்தியில் உள்ளனர். அவர்களுக்கு தேவை மாற்றமா அல்லது புதிய தலைமை? சமூக ஊடகங்கள் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் போலிச் செய்திகளின் பரவல் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இலவசங்கள். இது மக்கள் நலத் திட்டமா அல்லது வாக்குகளை வாங்கும் தந்திரமா? தமிழகத்தின் பொருளாதாரம் இதை தாங்குமா? மக்களுக்கு தேவை மீன் அல்ல, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதே. நிரந்தர தீர்வுகளை விட தற்காலிக சலுகைகளே முன்னிறுத்தப்படுகின்றன. நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நிலவும் மெத்தன போக்கு தமிழகத்தின் எதிர்காலத்தை பாலைவனமாக்கி விடுமா? இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை தடுக்கத் தவறும் அரசியல் வருங்கால தலைமுறைக்கு எதை பரிசளிக்கப் போகிறது? தொழில் வளர்ச்சியில் தமிழகம் முன்னேறினாலும் அதன் பலன்கள் கடைக்கோடி மனிதனுக்கு சென்றடைகிறதா என்பது சந்தேகமே. மோச்சீடுகளுடன் வருகின்றன, தொழிற்சாலைகள் உருவாகின்றன. ஆனால் வேலைவாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கின்றன? ரகசிய ஒப்பந்தங்கள் என்ன? கல்வித்துறையில் நடக்கும் அரசியல் மாணவர்களின் தரத்தை குறைக்கிறதா? பொது கல்வி முறை இன்றும் வலுவாக இருக்கிறதா? உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத பள்ளிகள் இன்னும் கிராமப்புறங்களில் உள்ளன. அரசியல் வாக்குறுதிகள் எப்போது நிஜமாகும்? சுகாதாரத்தில் நாம் சிறந்த மாநிலம் என்கிறோம். ஆனால் சாதாரண மனிதனுக்கு தரமான சிகிச்சை இலவசமாக கிடைக்கிறதா? நிர்வாகச் சீர்கேடுகளும் நிதி பற்றாக்குறையும் அரசு மருத்துவமனைகளை முடக்குகின்றன. இதற்கு பொறுப்பேற்பது யார்? விவசாயிகள் தமிழகத்தின் முதுகெலும்பு. ஆனால் அவர்களின் கோரிக்கைகள் அரசியலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கின்றன? கடன் தள்ளுபடி தீர்வாகுமா? விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதா? இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தை ஒழிக்க அரசியல்வாதிகள் முன் வருவார்களா? அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இன்றும் குறைவாகவே உள்ளது. இட ஒதுக்கீடு என்பது வெறும் காகிதத்தோடு நின்றுவிடுகிறதா? உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் தலைமை தாங்குவது ஒரு நல்ல மாற்றம். இது மாநில அரசியலிலும் எதிரொலிக்க வேண்டும். உள்ளாட்சித் தேர்தல்கள் முறையாக நடத்தப்படுகின்றனவா? அதிகார பரவல் என்பது சாத்தியமாகியுள்ளதா அல்லது முடக்கப்படுகிறதா? கிராம சபை கூட்டங்கள் மக்களின் குறைகளை தீர்க்கும் இடமாக மாற வேண்டும். இதுவே உண்மையான ஜனநாயகத்தின் வெற்றி. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் கிராமப்புற வறுமையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். இந்த இடைவெளியை அரசியல் எப்படி நிரப்பும்? வளர்ச்சி என்பது மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சரிசமமாக கிடைக்க வேண்டும். இதுவே ஒரு நல்ல அரசின் லட்சியமாக இருக்க வேண்டும். தமிழக அரசியலின் மற்றுமொரு தூண் சமூக நீதி. நீதி கட்சி காலத்தில் தொடங்கிய இந்த பயணம் இடஒதுக்கீடு கொள்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது.
69% இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தின் தனித்துவமான வெற்றி. இது பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடியாக இன்றும் திகழ்கிறது. சமூக நீதி என்பது வெறும் வாக்குறுதியல்ல. தமிழகத்தின் வாழ்வாதாரமான காவிரி நீர் விவகாரம் பல தசாப்தங்களாக தொடரும் ஒரு அரசியல் போராட்டமாகும். இது வெறும் நீர் அல்ல, மக்களின் அடிப்படை உரிமை. மேட்டூர் அணை தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களின் உயிர்நாடி. தண்ணீருக்காக விவசாயிகள் நடத்தும் போராட்டம் அரசியலின் முக்கிய அங்கமாகும். இது அதிகாரத்திற்கான போர். தேசிய கட்சிகள் தமிழகத்தில் தடம் பதிக்க எடுக்கும் முயற்சிகள் எடுபடுகிறதா? திராவிடக் கோட்டையை தகர்க்க அவை என்ன திட்டங்களை வைத்துள்ளன? இது ஒரு பெரிய சவால். மாநில உரிமைகள் மற்றும் தேசிய நலன்களுக்கு இடையேயான இந்த மோதல் தமிழக அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. இது ஒரு தார்மீக போர். இன்று ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிஜிட்டல் படையே உள்ளது. பொய் செய்திகளை பரப்புவதும் பிம்பங்களை கட்டமைப்பதும் இவர்களின் முக்கிய வேலை. இது ஒரு கண்ணுக்குத் தெரியாத போர். வார் ரூம்கள் என்பது நவீன காலத்தின் தேர்தல் அலுவலகங்கள். இங்கிருந்துதான் கருத்து கணிப்புகளும் பிரசாரங்களும் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. தகவலே இன்று ஆயுதம். அடுத்த தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? புதிய கட்சிகளும் புதிய முகங்களும் வாக்காளர்களை ஈர்க்குமா? எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளன. வாக்களிப்பது நமது கடமை மற்றும் உரிமை. ஒவ்வொரு வாக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் வல்லமை கொண்டது. ஜனநாயகத்தின் குரல் இது. தமிழக அரசியல் என்பது ஒரு பெரும் கடல். நாம் பார்த்தது அதன் மேல்மட்ட துளிகள் மட்டுமே. உண்மையான மாற்றம் எப்போது வரும்? அதிகாரம் மக்களுக்கானதா அல்லது சிலருக்கானதா? சிந்தித்துப் பாருங்கள். உண்மைகள் உறங்குவதில்லை, ஆனால் அவை மறைக்கப்படலாம். விழிப்புணர்வுடன் இருப்பதே நமது வலிமை. அதிகாரத்தின் நிழல்கள் மறைந்து வெளிச்சம் பிறக்கும். இந்த உண்மைகளை தேடும் பயணம் தொடரும். இணைந்திருங்கள் உண்மை AI உடன். தமிழக அரசியலின் மறைக்கப்பட்ட முகத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? பகிருங்கள். நன்றி, வணக்கம்.